வேதாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. "நல்லா இருக்கியா? எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா நல்லா பேசிட்டு இருக்காரு. அப்ப பத்திரிக்கை வைக்கும்போது சொல்றாரு, "இல்ல உன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஆனா உங்க மாப்பிள்ளைய நான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்றாரு. "இதுல என்னடா இருக்கு? மாப்பிள்ளை வந்தோனே நீ பார்த்துட்டே போ." அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வேதா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "விக்ரம் வந்துட்டு வீட்டுக்கு வரணுமா? என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். மாப்பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்படுறான்." அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா சொல்றாரு. "சரிப்பா, நான் கால் பண்ணி வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. ஃபோன் பண்றாங்க. "எங்க இருக்கீங்க விக்ரம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்றாரு, "நான் இங்க கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு. நாம குடிச்சின்னு தானே இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "என்ன விக்ரம், பொய் சொல்றீங்களா? நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்ல. என்ன இல்ல? நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. அப்போ அத கேட்டோனயே, "நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. "என்ன விக்ரம், உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ண உடனே கிளம்புறீங்க? ஒய்ஃப் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பீங்களா என்ன? உங்க கண்ட்ரோல்ல ஒய்ஃப் இல்லையா? ஒய்ஃபோட கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "அதெல்லாம் கிடையாது. நல்லா குடிங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு, வேண்டாம், நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்றாரு. "பரவாயில்ல, நான் குடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டாரு. மறுபடியும் வேதா ஃபோன் பண்றாங்க. "என்னங்க, நீங்க கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு?" "என்ன சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்க? போய் வேலைய பார்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வந்தா அந்த ஃப்ரெண்டு அங்கே இருக்காரு. என்னது இது பத்திரிக்கை? யார் நீங்க? அந்த பத்திரிக்கைய குடுங்க பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி படிக்கிறாரு. என்னது இது? மாப்பிள்ளை எந்த ஊரு? இப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே வேதா பார்க்குறாங்க. பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அந்த வந்த ஃப்ரெண்டு ஒரு மாரி முகத்தையே சுழிக்கிறாரு. "என்ன இது மாப்பிள்ளை இப்படி குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு அத பார்க்கும்போது வேதா பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "அமைதியா இருடா." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா, அப்பா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே கேட்கல. ஒரு மாதிரி அப்படியே உளறி பேசிட்டு இருக்காரு. ஆனா வேதாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும்போது. வந்தவரு அங்கருந்து கிளம்பிட்டாரு. "என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. விக்ரம் எதுவுமே பேசல. "என்ன என்ன நான் பேசுனது எல்லாம் கரெக்ட்டா தான் பேசியிருக்கேன். என்ன இப்போ உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட கேட்குறாரு. "ஏன்டாடி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உள்ள போய் படு போ." அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா சொல்றாங்க. விக்ரமும் உள்ள போறாரு. "என்னம்மா இது, மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு? குடிச்சிட்டு வந்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா கேட்குறாரு. "ஆமாப்பா, நான் எவ்வளவோ சொன்னேன். அவரு கேட்கவே இல்ல. ஆனா அவரு எப்பவுமே குடிக்க மாட்டாரு. என்னன்னு தெரியல, திடீர்னு குடிச்சிட்டு வந்திருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. "இல்ல, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். மாப்பிள்ளைய பார்க்கணுன்னும்போது இப்படி பார்த்தா எப்படிம்மா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அவனுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வேதாவோட அப்பா சொல்றாரு. "ஆமாப்பா, இப்போ எனக்கும் ஒண்ணுமே புரியல. அவர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. "சரி விடுமா. மாப்பிள்ளை கொஞ்சம் எழுந்த உடனேயே நீ சொல்லுமா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வேதா பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. காலையில அப்படியே எழுந்துக்கிறாரு. ஒரு மாரி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "ஆமா, பின்ன தலை வலிக்காம என்ன பண்ணியிருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. "ஏன், என்னாச்சு? ஃபுல்லா குடிச்சிங்கல்ல? குடிச்சிட்டு என்ன பண்ணீங்க? எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு உங்கள பார்க்கணும்னு வந்தா இப்படி தான் நடந்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க. "ஏன், என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. "நீங்க பண்ணது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. "அவரு பத்திரிக்கைய குடுத்தா அத வாங்கி திமிரா படிக்கிறீங்க. அவரு ரொம்ப மன கஷ்டத்தோட இங்கேருந்து போனாரு தெரியுமா? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, குடிக்காதீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு. என் பேச்ச நீங்க கேட்கவே இல்லல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கர கோவமா விக்ரம திட்டுறாங்க.